ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆவோ செக்ட் போயிருப்பான். அது வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் செக்ட். இப்போ அப்படியே இந்த சாப்டர் ஓப்பன் பண்ண என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து இறங்கி போயிட்டு இருக்கான். அதுவும் யாரை பார்க்கறதுக்குன்னா ரீஜனல் மேனேஜரை பார்க்கறதுக்காக தான். அப்படி ஹீரோ வந்து இறங்கி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்னுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். அப்போ வந்து அவனே வந்து ஹீரோ கிட்ட அவனை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். நான் தான் இந்த பிரான்ச்சோட லீடர். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களை மாதிரி ஒருத்தவங்க வந்து இங்க வருவாங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி அக்ரெசிவா நடந்துருக்க மாட்டோம். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க மன்னிப்பு கேட்கணும்லாம் எந்த அவசியமே இல்லை. என்னோட கமிஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் கேட்கறான். ஹீரோ அப்படி சொன்னோடனே பிரான்ச் லீடர் என்ன கேட்கறானா, எனக்கு ஒன்று புரியல. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் என்ன, நீங்க வந்து பெகர்சருக்கு தான் போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மரியாதைக்குரியான கு கிளானை சேர்ந்தவர். ஆனா நாங்களும் சின்ன கிளானை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அன்ஆர்த்தடாக்ஸ் செட்டை சேர்ந்தவங்க. இப்பெல்லாம் பிரான்ச் லீடர் கேட்டோடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் இங்க வந்ததுக்கான காரணம் வந்து பெகர் செட்டால வந்து இந்த கமிஷனை பண்ண முடியாது. இதை வந்து ஆவோ செட்டால மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு என்ன திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன மன்னிச்சிருங்க, நான் பேசுனது என்ன உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா. அது மட்டும் இல்லாம உங்க பேருக்கு பின்னாடி அந்த கிளானோட நேம் தான் என்ன வந்து ரொம்பவே யோசிக்க வைக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் திரும்ப திரும்ப செக் பண்றேன். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்னு பிரான்ச் லீடர் சொல்லிடுறான். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இல்ல எனக்கு புரியுது. இப்போ என்னோட கமிஷன் அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கறான். அப்ப பிரான்ச் லீடர் என்ன சொல்றானா, ஆவோ செக்ட் வந்து எப்பவுமே கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த நாள் வரைக்கும் பே பண்றீங்களோ அந்த நாள் வரைக்கும் அது நடக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அப்ப நான் இதே ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிறேன் நீங்க கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்ட்டு. ஹீரோ ஒண்ணு என்ன சொல்றானா, நான் வந்து ஒருத்தனை தேடுறேன். இப்போ வந்து அவனுக்கு வயசு வந்து 10க்கு மேல இருக்கும். உடனே பிரான்ச் லீடர் வந்து ஹீரோ கொடுத்த அந்த பேப்பரை பார்த்த உடனே என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர், என்னால இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன வார்த்தையை நான் திரும்ப எடுத்துக்கிறேன். உடனே பிரான்ச் லீடர் என்ன சொல்றானா, உங்களுக்கு முன்னாடி இந்த கமிஷனர் வந்து குழந்தைங்க எல்லாம் தேடினது கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன குழந்தைய நாங்க தேடி போனா அந்த குழந்தை யார் பாதுகாப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களால இந்த கமிஷன் எடுக்க முடியாது. பிரான்ச் லீடர் சொன்னதை கேட்டு ஹீரோ என்ன சொல்றானா, ஓ அப்படியா, இந்த கமிஷன் ஃபீஸே ஆவோசெக் லீடரை பத்தி தான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அப்படி சொன்னதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா சுத்தி இருந்த எல்லாருமே கத்தி எடுத்துட்டு ஹீரோ கிட்ட வரானுங்க. உடனே வியோ நடுவுல பூந்து எல்லாரையுமே தடுத்துறான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க எல்லாம் இவ்வளவு அக்ரெசிவா நடந்துப்பீங்க அப்படின்ட்டு. உடனே ஆப்போசிட்ல இந்த பிரான்ச் லீடர் வந்து வில்லத்தனமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறான். இப்படி ஹீரோ கிட்ட அவன் கேட்ட உடனே அவன் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் இங்க வந்து ரகசியத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் வரல. எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கு, உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. உடனே பிரான்ச் லீடர் என்ன கேட்கறானா, நீ சொன்னது உண்மையா இருக்கும் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கறான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு வேணா நீயே உன் சைடுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நீ கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி பாரு. அதுவும் எதனாலனா நீ அவசரமான சிச்சுவேஷன்ல தான் இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உனக்கு வேணானா நீ அதை மறந்துடு, நான் பெகர் செட் போய்க்கிறேன். இப்பெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றானா, நான் மட்டும் பெகர் செட் பண்ணனா ஆவோசெக் லீடரை பத்தி எதனா வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பிரான்ச் லீடரை மிரட்டனே பிரான்ச் லீடர் என்ன சொல்றானா, இல்ல எனக்கு புரியுதுன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நல்லது, இது எவ்வளவு நாள் எடுக்கும்? உடனே பிரான்ச் லீடர் என்ன சொல்றானா, எங்களுக்கு தெரிஞ்சது மினிமம் 3 மாசமாச்சு டைம் எடுக்கும் எங்களுக்கு. ஹீரோ என்ன சொல்றானா, பரவாயில்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அங்க இருந்து கிளம்பும்போது என்ன சொல்றானா, நீ மட்டும் ஒரு தடவை அவனை கண்டுபிடிச்சிட்டுனா நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் இன்னமும் அப்படி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா பிரான்ச் லீடரோட முகம் வந்து வாடி போய் கீழே தொங்கிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இந்த ஷார்ப் மவுண்டன் ரேஜன் அப்படின்னு பிரான்ச் லீடர் கிட்ட சொல்றான். இதுதான் உனக்கான அட்வான்ஸ் சொல்லிட்டு போறான். ஹீரோ அப்படி சொல்லிட்டு போனோடனே பிரான்ச் லீடர் உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப பிரான்ச் லீடர் கூட என்ன கேட்கறானா, ஷார்ப் மவுண்டன் ரேஜ் அவன் வார்த்தைகளை நீங்க நம்புறீங்களா பிரான்ச் லீடர் அப்படின்னு கேட்கறான். உடனே பிரான்ச் லீடர் என்ன சொல்றானா, நீ என்ன நினைக்கிற, அதாவது கிளானோட லீடரே மிஸ் ஆனது வந்து யாருக்குமே தெரியாது. அது வந்து டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம். அதுவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து வேற வாய்ப்பும் இல்லை அவனை நம்புறதை விட்டா. பிரான்ச் லீடர் என்ன நினைக்கிறானா, இந்த ஹீரோ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கூட வந்து பாடி கார்டு வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவனாவும் இருக்கான். அதனாலதான் அவன் அவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்கான் ஆவோ செட்டுக்கு. அது மட்டும் இல்லாம இப்படியாப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எக்மாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பா கு கிளான் லீடருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் நினைச்சு பார்த்த பிரான்ச் லீடர் வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் ஃபேஸ்ல இருந்து அவன் ஒரு முகமுடியை கட்டுறான். உடனே பக்கத்துல இருந்து என்ன சொல்றானா, இப்போ அந்த முகத்துல இருந்து அந்த முகமுடி எடுக்கிறது ஓகே தானா? உடனே பிரான்ச் லீடர் என்ன சொல்றானா, இல்ல இதை ரொம்ப நேரம் என்னால் போடவும் முடியல, அதுவும் இல்லாம இப்ப இங்கதான் யாருமே இல்லையே இதை பாக்குறதுக்கு. அப்பதான் காட்டுறாங்க பிரான்ச் லீடரா இவ்வளவு நேரம் இருந்தது வந்து ஒரு பொண்ணு. அப்பதான் அவன் நினைக்கிறா, இந்த ஆவோ செக்டுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, நம்பிக்கையும் இல்ல, யாரும் செக் லீடரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் செக் லீடரே வந்து யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் தாக்க வர எல்லாருக்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆவோ செக் லீடரே வந்து இவளோட அப்பா தான். அடுத்த சீன்லயே வந்து ஆவோ செக் லீடர் தான் காட்டுறாங்க. ஆவோ செக் லீடர் வந்து எங்கேயோ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போதே பார்த்தா அடுத்த சீன் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து ஆவோ செக்ட் விட்டு வெளியே போறான். ஆவோ செக்ட் விட்டு வெளியே வந்த ஹீரோ வந்து உடனே வந்து அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எதனா மிஸ் ஆயிருந்தா கூட நான் அவனை என் பக்கம் வர சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஹீரோ வந்து எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னா, ஆவோசெக் லீடர் வந்து டார்க் நைட் பேலஸ்ல வந்து 5 வருஷமா அடைச்சு வச்சிருந்தாங்க. அவர் அடைச்சு வச்ச ரிசல்ட் ஆவோசெட்டுக்கும் டார்க் நைட் பேலஸ்க்கும் சண்டை வந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா முரிமலைன்ஸ் வந்து டார்க் நைட் பேலஸை தாக்கவும்
டார்க் நைட் பேலஸ் வந்து அந்த போர்ல தோத்துட்டாங்க. டார்க் பேலஸ் தோத்தது மட்டும் இல்லாம ஆவாசெக்ட் லீடரும் அந்த இடத்துல இறந்து போனாரு. ஆவாசெக்ட் மொத்தமாவே அழிஞ்சு போச்சு. ஆனா என்னன்னா எனக்கு வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து தெரியாது டார்க் நைட் பேலஸ் எங்க இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வாய்ந்தவன் தான். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இங்க ஒர்க் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் நான் யாருக்கு நன்றி சொல்லணும், ஷாங்கில வந்து ஆவாசெக்டோட பிரான்ச் ஒன்று இருந்தது. பிரான்ச் லைட்டையும் நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் பண்றது எல்லாமே எனக்கு தொந்தரவு தான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க ஹீரோ வந்து யாரு ரொம்ப மும்முரமா தேடுறானோ அவனை காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றா, ஒரு சின்ன பையன் டிமானிகல்ட்டோட மேனேஜ்மெண்ட் டாப் பொசிஷன்ல போய் ஒருத்தன் உட்கார்ந்தான். அவன் ரொம்பவே தந்திரசாலி. அது மட்டும் இல்லாம டிமானிகல்ட்டோட மூளையே அவன் தான் சொல்லுவாங்க. அவனோட பேர் தான் எவன்லி பிராங்க் ஜியோ. அது மட்டும் இல்லாம அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவனை கொல்லவும் செய்யணும். அப்பதான் ஹீரோ நினைக்கிறான் அவனோட கடந்த காலத்துல வந்து வீச்சுவலால கூட இவனோட டாக்டிக்ஸ் முன்னாடி நிக்க முடியல. அவனை மட்டும் நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் வந்து டிமானிகல்ட் கூட சேர்ந்து டிமானிகல்ட் வந்து டெவலப் பண்ணிடுவான். இப்படி நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாடி கார்டு வியோன் வந்து பிரியோ யங் மாஸ்டர் நீங்க யாரை தேடுறீங்கன்றது எனக்கு ஒண்ணுமும் தெரியல. உடனே ஹீரோ வந்து வியோன் கிட்ட என்ன சொல்றானா, ஆவாசெக்ட்ல சொன்ன மாதிரி 3 மாசம் ஆகும்னா அவங்க கண்டிப்பா சம்மர்ல தான் நம்மள ரீச் பண்ணுவாங்க. உடனே வியோன் என்ன சொல்றானா, ஆவாசெக்ட்ல இருக்கிற மக்கள்லாம் பார்க்கும்போது ரூமர்ஸ்ல சொன்ன மாதிரியே இல்ல. உடனே ஹீரோவும் அது சரியாப்பா, என்னால அவனை வந்து சம்மர்ல தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிதானே. உடனே ஹீரோ இப்பெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் நின்று யோசிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம நான் இப்ப எதுக்கு இதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றான். அப்பதான் காட்டுறாங்க ஹீரோ எதை பத்தி யோசிக்கிறானா, ஜின்ஜுவான் கிளானோட சீக்ரெட் சேம்பர் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் காட்டுறாங்க அந்த சீக்ரெட் சேம்பர்ல என்னெல்லாம் இருக்குன்னா கோல்டு, தங்கம், வைரம்னு அவ்வளோ இருக்கும் போதும் ஹீரோ எதை பத்தி நினைக்கிறானா, அதுல இருக்கிறதுலே விலை உயர்ந்தது வந்து ஸ்பிரிச்சுவல் பில் மட்டும்தான். அந்த ஸ்பிரிச்சுவல் பில்லுங்களால வந்து ஒருத்தரோட சக்தி வந்து ரொம்பவே அதிகமாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பிரிச்சுவல் பில்லை வந்து யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து டிமானிக் ஹியூமனாவும் மாறுவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து கிடைக்கிற மொத்த சக்தியுமே எவன்லி டீமனுக்கு தான் சேர்ந்தது. ஹீரோ என்ன நினைக்கிறானா, அந்த தேட சொன்ன பையன் ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்த சீக்ரெட் சேம்பர் ஒரு பிரச்சனை தான். அதை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுல வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ரொம்பவே தூரத்துல இருக்கு சின்ஜியான்ல. நான் சின்ஜியான் போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்படியே நான் போனாலும் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எதனாலனா அது வந்து ரொம்பவே மறைக்கப்பட்ட இடம். அதனால அந்த விஷயத்தை நான் கைவிடுறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம வீச்சுவல தான் காட்டுறாங்க. வீச்சுவல் வந்து யார்கிட்டயே பேசிட்டு இருக்காது. என்ன கேக்குறானா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு கேக்குறா. உடனே ஆப்போசிட் இருந்து என்ன சொல்றானா, நான் என்ன கேட்டேன்னா நீ என் கூட வரத பத்தி என்ன நினைக்கிற, நீ மட்டும் என் கூட வந்தீனா நான் உன்னை ரொம்பவே சந்தோஷமா வச்சுப்பேன் கத்தி சொல்றான் எல்லாரும் முன்னாடியும். இப்படி அவன் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் இதோட முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இதோட சாப்டர் 13 முடிஞ்சு. நெக்ஸ்ட் சாப்டருக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.